எங்களுக்கு செவ்வையான பாதையை காட்டு. விளங்குதப்பா? எங்களுக்கு செவ்வையான பாதையை காட்டி. இப்போ ஒரு ஆயத்துக்கு இன்னொரு ஆயத்துக்கு மத்தியில ரபுத் இருக்கும், இணைப்பு இருக்கும். விளங்குதா? இப்போ இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே என்ன செய்யறோம், உதவி தேடுகிறோம் என்னும். விளங்குச்சா? உதவி தேடுகிறோம்னு உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மகிட்ட என்ன செய்யற மாதிரி இருக்கு, கேட்கிற மாதிரி இருக்கு. கைஃபு ஒயினுக்கும், உங்களுக்கு என்னப்பா நான் உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மகிட்ட என்ன செய்யற மாதிரி இருக்கு, கேட்கிற மாதிரி இருக்கு. உனே இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு என்ன செய்ய, செவ்வையான பாதையை காட்டி அல்லாஹ். ஏன்னா மஅூனத்திலேயே மிக முக்கியமானது, ஆழமானது, மக்சூதுல் ஆலம் என்னதுதான், ஹிதாயத்துல்லாஹ் தான். அவை எங்களுக்கு செவ்வையான வழியை காட்டி அல்லாஹ், நேரான பாதையை எங்களுக்கு காட்டித்தார் ரஹ்மானே என்று அவட நம்ம என்ன செய்யறோம், நம்ம கேட்கிறோம். நம்ம மேல உள்ள ஆயத்துக்கு கீழே உள்ள ஆயத்துக்கு ரபுத்து வந்துருச்சா? அப்படி ரபுத்து இருக்கிறதுனால தான் இளங்குது இருக்க, அதுக்கு இது பதில் மாதிரி இருக்கு, கேள்விக்கு பதில் மாதிரி இருக்கிறதுனால வாவை கொண்டு வரலங்க. விளங்குதா? ஐயா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிக் யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். நஅபுதுங்கிறது வேறு, நஸ்தஈன்ங்கிறது வேறு. விளங்குதான்னு கேட்டேன். அந்த நஸ்தஈனுக்கு இது ஜவாபா இருக்கு. விளங்குதா? நஸ்தஈனுக்கு எங்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ், நான் எப்படிப்பா உதவி செய்யணும்னு கேட்கிற மாதிரி இருக்கு. அந்த கேள்விக்கு இது என்ன இருக்கு, ஜவாபா இருக்கு. அவே என்ன செய்யல, மாவு வரல, அதுக்கு விளக்கம் இது ஜவாபு. அதே மேல உள்ள ஆயத்துக்கும் கீழே உள்ள ஆயத்துக்கும் உள்ள ரபுத்து. ஆதா இது ஈதின ஸிராத்தல் முஸ்தகீம் என்பது பயானுல் மஅூனத்தில் மத்லூபத்தி, நாடப்படக்கூடிய தேடப்படக்கூடிய உதவிக்கு விளக்கமாயிருக்கும். அன்னஹு கால, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்ட மாதிரி இருக்கிறது. எப்படி, கைஃப ஒயினுக்கும், உங்களுக்கு நான் எப்படி உதவி செய்ய வேண்டும் என்று கேட்பதை போன்று இருக்கிறது. கேட்டுக்கலங்க. அன்னஹு கால, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்ட மாதிரி இருக்கிறது. கைஃப ஒயினுக்கும், உங்களுக்கு நான் எப்படி உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டதை போல் இருக்கிறது. உடனே காலு, அடியார்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், ஈதின ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு செவ்வையான பாதையை காட்டித்தாயா அல்லாஹ் என்று என்ன செய்யறாங்க, சொல்லுபா சொல்றாங்க. மேலும் அவ் இஃப்ராதுன், இது தனிமைப்படுத்தி காமிப்பதுமா இருக்கும். ஹிதாயத்து தான் மிக முக்கியமானது, தனிமைப்படுத்தி காமிக்கிறது என்ன செய்யுதுங்க இருக்கிறது. அவ் இஃப்ராதுன் லிமா உல் மக்சூதுல் ஆலம், எது மிகப்பெரிய நோக்கமாக இருக்குமோ, லட்சியமாக இருக்குமோ, அந்த ஒன்றை தனிமைப்படுத்தி காமிப்பதுமா இருக்கும். எழுதுறங்க. அவ் இஃப்ராதுன் லிமா உல் மக்சூதுல் ஆலம், எது மிகப்பெரிய நோக்கமாக இருக்குமோ அந்த ஒன்றை தனிமைப்படுத்தி காமிப்பதாகமா இருக்கும். எங்களுக்கு நேர்வழியை காட்டி அல்லாஹ். ஹிதாயத்து தான் மிக முக்கியமானது, ஹிதாயத்து தான் மிக முக்கியமானது, எங்களுக்கு நேர்வழியை காட்டி அல்லாஹ். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷாங்கிறான். நபியே, நீங்கள் விரும்பியவர்களுக்கு உங்களால் நேர்வழி காட்ட முடியாது. வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, தான் நாடக்கூடியவர்களுக்கு தான் நேர்வழி காட்டுவேங்கிறான். விளங்குதப்பா? அபு தாலிபு அவருக்கு எப்படியாவது கலிமா சொல்லி கொடுத்து இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துடணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முயற்சி செஞ்சாங்க. ஹதீஸ்ல வருது, 8 வயசுல இருந்து வளர்த்திருக்காரு. எத்தனை வயசுல இருந்து? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 வயசுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 52 வயசு வரையும் வளர்த்திருக்காரு. வழங்குதா? ஆனா கலிமா சொல்லல, இஸ்லாத்துக்கு என்ன செய்யல, வரல. மரணப்படுக்கையில் இருக்கிறார். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் என்ன செய்றாங்க, சொல்றாங்க, தான் என்னை 8 வயசுல இருந்து வளர்த்திருக்கீங்க, உலகத்தை விட்டு பிரியக்கூடிய கட்டத்துக்கும் வந்துட்டீங்க, நீங்க என்ன செய்யுங்க, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்ங்கிற கலிமாவை சொல்லிருங்க தா, உங்களுக்கு நான் அல்லாஹ்ட்ட என்ன செய்யறேன்னா சிபாரிச்சு வந்து. கலிமாவை சொல்லாட்ட ஒன்றும் செய்ய முடியாதுல்ல, சிபாரிச்சு செய்ய முடியாது. கலிமாவை சொல்லுங்கன்னு எவ்வளோ வற்புறுத்துறாங்க. அபூஜில், அபூல, உமையா, உத்துபா, ஷீபா போன்றவர்கள் உட்கார்ந்துருக்கானுவோ. கடைசி நேரத்தில் என்ன செஞ்சிடாதீரும், உங்களுடைய சகோதரருடைய மகனுக்கு பின்னால போயிடாதீங்கன்னு அவனும் சொல்லிக்கிட்டு நிற்கான். நபி ஸல்லல்லாஹு கலிமாவை சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விளங்குதா? கடைசியில் அவர் என்ன சொல்லிட்டாரு, அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப்ட்டார். நான் அப்துல் முத்தலிபினுடைய மார்க்கத்தில் இருக்கிறேன், ரூஹ் பிரிஞ்சிருச்சு. விளங்குச்சா? அப்துல் முத்தலிபு முவஹிது. நபி ஸல்லல்லாஹு நுபுவத்து கொடுக்கும்போதே, கொடுக்கறதுக்கு முன்னாலே அவர் இறந்துட்டார்ல, அவர் முவஹிதா தான் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு நுபுவத்து கொடுக்கப்படலை. ஆனா அபு தாலிபுடைய நிலைமை அப்படி கிடையாது. நபி ஸல்லல்லாஹு நுபுவத்துல கொடுக்கப்பட்டுருச்சு, கொடுக்கப்பட்டா நபி ஸல்லல்லாஹு பின்னாலத்துல வந்தாகணும். பக்கபலமா இருந்தாரு, சப்போர்ட்டா இருந்தாரு, நிறைய உதவி செய்தாரு, அதெல்லாம் சரிதான். ஆனா கலிமா சொல்லலை. விளங்குதுங்களங்க? அவர் கடைசியில் அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப்னார், ரூஹ் பிரிஞ்சிருச்சு.
நபிசல்லாம் ரொம்ப வருத்தத்தோட எந்திரிச்சு போறாங்க. அப்பதான் இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்குகிறான். எப்போ இன்னக்கலா தஹ்தி மன் அஹ்பப்த, நீங்கள் விரும்புகின்றவர்களுக்கு உங்களால் நேர்வழி காட்ட முடியாது நபியே. வலாக்கின்னல்லாஹ் யஹ்தி மன் யஷா, தான் ஆடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பான். ஹிதாயத்து அவங்க கையில இருக்குது. அபூஜெஹிலுடைய மகனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்துட்டான். யாரு? இக்ரிமத் இப்னு அபீ ஜஹில். இஸ்காதுல் ஹதீஸ் கூட வருது, இக்ரிமத் இப்னு அபீ ஜஹில். இக்ரிமான்னு வரும். அந்த இக்ரிமா வேற. அவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மாணவர். கால இக்ரிமான்லாம் வரும்லப்பா, அந்த இக்ரிமா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மாணவர். அவரு விளங்குதான் சொல்றேன். அபூஜெஹிலுடைய மகன் இக்ரிமா இருந்தாரு. அவர் ஒரே ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார், மிஷ்காத்துல வருது. அது இக்ரிமத் இப்னு அபீ ஜஹில்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. விளங்குச்சப்பா. அப்ப அபூஜெஹிலுடைய மகன் இக்ரிமாவுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். காலங்காலமா ஏத்துக்கிட்டு இருந்த அபூ சுஃபியானுக்கு ஹிதாயத்தை கொடுத்துட்டான். இந்து பின் உத்பாவுடைய கணவர், அவர் காலங்காலமா ஏத்தாரு. அவருக்கு என்ன செஞ்சான்? அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். விளங்குதுப்பா. அபூ சுஃபியான் ஹர்ப். அவரு இந்து பின் உத்பாவுடைய கணவர் பேர் என்ன பேரு? அபூ சுஃபியான் ஹர்ப். அபூ சுஃபியான் என்ன இருக்கு? ஹாரிஸ் இப்னு அப்துல் முத்தலிப்னு ஒருத்தர் இருந்தார். அபூ சுஃபியான், ரெண்டு அபூ சுஃபியான். விளங்குதா? ஹிந்து பின் உத்பாவுடைய கணவர் இருக்காரு, அவரு அபூ சுஃபியான் ஹர்ப். விளங்குதா? இன்னொருத்தர் இருந்தார் அபூ சுஃபியான் ஹாரிஸ் இப்னு அப்துல் முத்தலிப். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு மாதிரியே இருப்பாராம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி குடும்பத்துல 4 பேர் ரசூல் ஸல்லல்லாஹு மாதிரியே இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி குடும்பத்துல 4 பேர் நபி ஸல்லல்லாஹு மாதிரியே இருப்பாங்க. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. யாரு? ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க பேரப்பிள்ளை. ரசூல் ஸல்லல்லாஹு மாதிரியே இருப்பாங்க. விளங்குதா? ஜாஃபர் இப்னு அபீ தாலிப், அலி ரலியல்லாஹுடைய தம்பி இருக்கார்ல, அவரும் ரசூல் ஸல்லல்லாஹு மாதிரி இருப்பார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஷ்பஹத ஹல்கி வ குல்கி, என் குணத்துக்கும் உருவ அமைப்புக்கும் நீர் ஒப்பாய் விட்டீர் என்று சொல்றாங்க. ஜாஃபர் இப்னு அபீ தாலிப். விளங்குச்சப்பா. ரசூல் ஸல்லல்லாஹு மாதிரி இருப்பார். இப்னு அப்பாஸ். யாரு? மூணாவது குஸம் இப்னு அப்பாஸ். அப்பாஸ் ரலியல்லாஹுடைய பிள்ளைகள் நிறைய பேர் அப்துல்லா இப்னு அப்பாஸ் இருந்தாங்க, ஃபதுல் இப்னு அப்பாஸ் இருந்தாங்க. அதுல குஸம் இப்னு அப்பாஸ் ஒருத்தர் இருந்தார். அவரும் ரசூல் ஸல்லல்லாஹு மாதிரியே இருப்பார். உருவ அமைப்புல அப்படியே இருப்பார். குஸம் இப்னு அப்பாஸ். நாலாவது அபூ சுஃபியான் இப்னு ஹாரிஸ் இப்னு அப்துல் முத்தலிப். இவரும் ரசூல் ஸல்லல்லாஹு மாதிரியே இருப்பார். இந்த ஃபத்ஹ் மக்கால விளங்குது இந்த விளங்குதுப்பா. நாலாவது யாரு? அபூ சுஃபியான் இப்னு ஹாரிஸ் இப்னு அப்துல் முத்தலிப். இந்த 4 பேரும் நபி ஸல்லல்லாஹு மாதிரியே இருப்பாங்களான்னு சொல்றாங்க நம்முடைய குடும்பத்துல. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மூணாவது குஸம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நாலாவது அபூ சுஃபியான் இப்னு ஹாரிஸ் இப்னு அப்துல் முத்தலிப். ரசூலுல்லாஹ் மாதிரியே இருப்பாங்க. அப்போ இந்த 2 பேருமே ஃபத்ஹ் மக்கால இஸ்லாத்துக்கு வர்றாங்க. 2 பேரும் யாரு? அபூ சுஃபியான் இப்னு ஹாரிஸ் இப்னு அப்துல் முத்தலிப், ஹிந்து பின் உத்பாவுடைய கணவர். ஹிந்து பின் உத்பாவும் ஃபத்ஹ் மக்கால தான் இஸ்லாத்துக்கு வந்துச்சு. அவருடைய கணவரும் ஃபத்ஹ் மக்கால தான் என்ன செஞ்சாங்க? இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அது மாதிரி அபூ சுஃபியான் இப்னு ஹாரிஸ் இப்னு அப்துல் முத்தலிப்பும் ஃபத்ஹ் மக்கா சமயத்துல தான் என்ன செய்யறாரு? இஸ்லாத்துக்கு வர்றாரு. ரசூலுல்லாஹ் மேல பிரியமா இருப்பாராம். விளங்குதா? ரசூலுல்லாஹ் மேல பிரியமா இருப்பார். ஆனா அவர் இஸ்லாத்துக்கு வரல. ரசூலுல்லாஹ்வுக்கு எதிரியா தான் இருந்தார். அவர் ஃபத்ஹ் மக்கால தான் அவர் இஸ்லாத்துக்கு வர்றாரு. அவர் அபூ சுஃபியான் ஹாரிஸ் இப்னு அப்துல் முத்தலிப். அவர் கலிமா சொல்ல வரும்போது ரசூலுல்லாஹ் வெளியில வரமாட்டேன்ட்டாங்க. நீங்க எனக்கு கலிமா சொல்லி தரல, என் பையத்து வாங்கலைன்னா நான் பிள்ளை குட்டி எல்லாம் கூட்டு வாசல்லே கிடந்து மூத்தா போயிருவேன்னாராம். கேட்டேன், நான் தெரியாதனமா உங்களை ஏத்துட்டேன், என்ன மன்னிச்சிருக்கேன்னாரு. கலிமா சொல்லிட்டாரு. அப்போ அபூ சுஃபியான் இப்னு ஹாரிஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அபூ சுஃபியான் காலங்காலமா ஏத்துக்கிட்டு இருந்தார். அவர் எல்லாருக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். அது அவங்க கையில இருக்கு. விளங்குதப்பா. ஆனா அபூ தாலிப்க்கு என்ன செய்யல? ரசூல் ஸல்லல்லாஹு வளர்த்தவர். ரசூல் ஸல்லல்லாஹு மேல பிரியமா இருந்தார். ஆனா அவருக்கு ஹிதாயத்து கிடைக்கல. இன்னல்லாஹ இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின்னல்லாஹ் யஹ்தி மன் யஷான்டான். அவன் தான் ஹிதாயத்தை கொடுப்பான். அவங்க கையில இருக்கு. அப்ப ஹிதாயத்து தான் மிக முக்கியமான ஒன்று. விளங்குதப்பா. அதை தனிமைப்படுத்தி காமிப்போது இஃப்ராதுல் இமாமுல் மக்சூதுல் ஆதம், எது மிகப்பெரிய நோக்கமோ லட்சியமோ அந்த ஒன்றை தனிமைப்படுத்தி காமிப்பதுமா இருக்கும். வல் ஹிதாயத்து, ஹிதாயத்து என்றாலே என்ன அர்த்தம்? ஹிதாயத்து என்றாலே தலாலத்தும் பில் லுத்ஃபின், அன்போடு வழிகாட்டுவதுன்னு அர்த்தம்.
அன்போடு என்ன செய்யறது? ஒரு விஷயத்தை அறிவிச்சு கொடுக்கிறது, அன்போடு அறிவித்துக் கொடுப்பதுன்னு அர்த்தம். வலிதாலிக்கு இதனால்தான் துஸ்தாமல் அன்போடு விஷயங்களை கற்றுத்தர்றது அறிவிச்சு கொடுக்கறதுங்கிறதுனால தான் துஸ்தாமலு அந்த ஹிதாயத்துங்கிறதை புழங்கப்படும். இதில் தான் புழங்கப்படும், நல்ல விஷயங்களை தான் புழங்கப்படும். அன்போடு நல்ல விஷயங்களை காட்டி தர்றது, பாவமான காரியத்தை காட்டி தர்றது ஹிதாயத் சொல்லப்படாது. விளங்குதா? ஆனா நரக வழியை காட்டி கொடுங்கன்னு வருத, இது கெட்டது தானே. ஆனால் இடித்துரைப்பது அது. கவுலு தாலா அல்லாஹ் சுப்ஹானஹு சொல் ஃபதுஹும் இவர்களுக்கு காட்டி கொடுங்கள் இலா சிராத்தில் ஜஹீம் நரக வழியை காட்டி கொடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல். அலத்து ஹக்குமி அது நையாண்டியினுடைய முறையின் மீதா இருக்கும். நையாண்டி பண்றது என்ன பண்றது? கேலி பண்றது, இடித்துரைப்பது. அலத்து ஹக்குமி நையாண்டியின் முறையின் மீது உள்ளதா இருக்கும். அது கிண்டல் பண்றது, ஏகடியம் பண்றது. மின்ஹு இதிலே கட்டுப்பட்டதால் ஹதியா அன்போடு கொடுப்பது என்பதில் உள்ளதுதான் ஹதியா, அன்பளிப்புங்கிறது. அப்போ உண்மையெல்லாம் அன்பு வைத்திருக்கிறேன், பாசம் வைத்திருக்கிறேன் அதை காமிக்கிறதுக்காக ஹதியா கொடுக்குறான். தெரிஞ்சனப்பா, அன்போடு கொடுக்கப்படக்கூடிய ஒன்றுதான் ஹதியா. மின்ஹு இதிலே கட்டுப்பட்டுதான் அன்போடு கொடுக்கப்படக்கூடிய ஒன்று அன்பின் அடையாளம் அல்ல ஹதியா. ஹதியாங்கிறது உண்மையில நான் பாசம் வச்சிருக்கேன் எனக்கு காமிக்கிற ஒரு அறிவிப்பு இருக்கு. அதுல ஹவாதில் வைசி என்பது இதிலே கட்டுப்பட்டதுதான். அதாவது வனவிலங்கில் முந்தி போகக்கூடியவைகள். ஏன் முகத்தியமாத்தியாவிகள் முந்தி போவதினால், வனவிலங்குகளில் முந்தி போவதினால் வனவிலங்குகளிலே முந்தி போகக்கூடியது நான் வழிகாட்டிக்கிட்டு போகுது காட்டு பிராணிகள். அவாதில் வைசி என்பதும் இதில் கட்டுப்பட்டதால் முகத்தியமாத்தியா அவைகள் முந்தி சென்று மிருகங்களுக்கு மற்ற மிருகங்களுக்கு வழிகாட்டுவதினால் அவாதில் வைசிங்கிறது இதில் கட்டுப்பட்டதுதான். அது முன்னால் போய் என்ன செய்யுது, பின்னால் வரக்கூடிய மிருகங்களுக்கெல்லாம் வழிகாட்டுது. சரிங்க. ஒல் ஃபேலு மின்ஹு விளங்குதா? ஹிதாயத் என்பதனுடைய ஃபேலு ஹதாவா இருக்கும். ஹிதாயத்துக்கு ஃபேல் எதுதான்? ஹதாதான். ஒல் ஃபேலு மின்ஹு ஹிதாயத்தில் இருந்து உண்டான ஃபேலு ஹதா என்னவா இருக்குங்க? ஹதாவா இருக்கும். அசலுஹு இதனுடைய அசல் ஐயோ அத்தா பில் லாமி அவ் இலா. இதான் அதுக்கு ரெண்டு மஃபூல் வரும். ஹதாவுக்கு எத்தனை மஃபூல் வரும்? ரெண்டு மஃபூல் வரும். அதுல முதல் மஃபூல் வந்துடும், ரெண்டாம் மஃபூல் இலாவை கொண்டோ அல்லது லாமை கொண்டோ முத்தத்தி ஆகும். எழுதுனே இன்னஹாதல் குரான எஹ்தி லில்லத்தி ஹியா குவம். பார்த்தீங்களா? லாம் வருது பாரு. இன்னஹாதல் குரான இந்த குரான் எஹ்தி நேர்வழி காட்டும், லில்லத்தி ஒரு வழியின் பக்கம் நேர்வழி காட்டும், ஹியா குவம் அது செவ்வையா இருக்குமே அந்த ஒன்றின் பக்கம் நேர்வழி காட்டும். இன்னஹாதல் குரான் எஹ்தி லில்லத்தி ஹியா குவம் எது செவ்வையா இருப்பது லாம வச்சது முத்தத்தியா இருக்கு. எஹ்தீஹிம் இலா சிராத்தில் முஸ்தகீம் அப்படிதானே? எஹ்தீஹிம் அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவான். ஹிம் அது முதல் மஃபூல். எஹ்தீஹிம் அவர்களுக்கு நேர்வழி காட்டுவான். இலா சிராத்தில் முஸ்தகீம் சிராத்துல் முஸ்தகீம் இரண்டாம் மஃபூல். அது எதை கொண்டு முத்தத்தியா இருக்கு? இலாவை கொண்டு. அப்ப இரண்டாம் மஃபூல் இலாவை கொண்டோ லாமை கொண்டோ முத்தத்தி ஆகும். விளங்குச்சுங்களங்க? ஆனா ஈதின சிராத்துல் முஸ்தகீம் இல்லை, லாமும் இல்லை, இலாவும் இல்லை, அது போக்கப்பட்டிருக்கு. ஈதினா இலா சிராத்துல் முஸ்தகீம் என்று இருக்கும். கேட்டுங்களங்க? எது மாதிரி ஃபக்தார மூசா மின் கௌமியத்தான் ஃபக்தார மூசா கௌமஹுங்கிறான் அல்லாஹ். ஃபக்தார மூசா விளங்குதா? இஃப்தாரங்கிறதுலாம் ஒரு ஜருடைய எழுத்தை கொண்டு தான் முத்தத்தி ஆகும். அதெல்லாம் லாசிமு. விளங்குதா? ஃபக்தார மூசா கௌமஹுன்னு வருது. அப்ப அதனுடைய அசல் எப்படி இருக்கும்? ஃபக்தார மூசா மின் கௌமி. அதே மாதிரி ஈதின சிராத்துல் முஸ்தகீம் ஈதினா எங்களுக்கு நேர்வழி காட்டு, நான் முதோ மஃபூல். இலா சிராத்தில் முஸ்தகீம் செவ்வையான வழியின் பக்கம் எங்களுக்கு நேர்வழி காட்டு. ரைட்டுங்களங்க? அங்க இலா போக்கப்பட்டிருக்கு. ரைட்டுப்பா? அதுதான் சொல்றாங்க. அசல் அதா என்பதனுடைய அசல் ஐயோ அத்தாபி லாமி அது லாமை கொண்டோ இலா இலாவை கொண்டோ முத்தத்தியாக்கப்படுவதா இருக்கும். இரண்டாம் மஃபூலுக்கு லாம் வேணும் அல்லது இலா வேணும். ரைட்டுங்களங்க? ஆனா அங்க இல்லையேன்னா சில சமயம் இலாவை போக்கிடுவாங்க. ரைட்டுப்பா? இப்போ ஊமியில மாவு அத்துடனே அது அமல் செய்ய வைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாம் மஃபூல் வரணும்னா லாமோ இலாவோ வேணும். அப்படி இருக்க ஊமியில அந்த ஈதின சிராத்துல் முஸ்தகீம் என்பது அமல் செய்ய வைக்கப்பட்டிருக்கிறது. முஆமலத்தை இஃப்தாரவுடைய அமலாக அமல் செய்ய வைக்கப்பட்டிருக்கிறது. ஃபீ கௌலிஹி தஆலா வக்தார மூசா கௌமஹு வக்தார மூசா கௌமஹு என்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சொல்லிலே
இஃப்தாருடைய அமலாக இந்த இடத்துல அமல் செய்ய வைக்கப்பட்டிருக்கு. அப்ப ஈதினா இலா சிராத்தில் முஸ்தகீம் தான் இருக்கும். கேட்டுங்களேங்க, எப்படி வக்தார மூசா கௌமஹுன்னு சொல்றான்ல அல்லாஹ். வக்தார மூசா மின் கௌமி, மூசா தான் கூட்டத்தில் இருந்து தேர்ந்தெடுத்தார்கள் தான். அங்க எப்படி மின்னு போக்கப்பட்டிருக்கு, அது மாதிரி இங்க இலா என்ன செய்யப்பட்டிருக்கு, அதுதான். ஆனா அப்போ ஊமியில இரண்டாம் மஃபூலுக்கு லாமு வேணும் தான். அத்துடனே அது லாமை போக்க ஊமியில மாவு அத்துடனே லாமோ இலாவோ இருக்கணும். அத்துடனே அது அமல் செய்ய வைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஈதின சிராத்துல் முஸ்தகீம்ல முஆமலத்து இஃப்தாருடைய அமலாக அமல் செய்ய வைக்கப்பட்டிருக்கிறது. கௌலி தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லிலே இஃப்தார மூசா கௌமஹு என்ற என்பதனுடைய அமலாக அமல் செய்யப்பட்டிருக்கிறது. வக்தார மூசா கௌமஹு, வக்தார மூசா மின் கௌமின்னு இருக்கும். மூசா தான் கூட்டத்திலிருந்து தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா வக்தார மூசா கௌமஹுன்னு தான் இருக்கு, மின் போக்கப்பட்டிருக்கு. சரி, இதாயத்துல்லா, அல்லாஹ்வுடைய இதாயத்து தத்தனவ்வு அன்வாஅன், பல வகைகளாக அது வகையாகும். லா யூசிகா அத்துன், ஒரு எண்ணிக்கை அதை வரையறுக்க முடியாது. ஒரு எண்ணிக்கை என்ன செய்ய முடியாது, வரையறுக்க முடியாது. நல்ல பல வகையான ஹிதாயத்துகள் இருக்கிறது. இதனால குறிப்பாக ஒரு 4 ஹிதாயத்தை இங்க சொல்றாங்க. என்ன அதுல 4வது ரொம்ப உச்சபட்சமானது, அது வலிமார்கள் நபிமார்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஹிதாயத்து. பல வகையான ஹிதாயத்து இருக்கு, அதை தர்த்தீப் பண்ணி காமிக்கிறாங்க. ஹிதாயத்துல்லா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்து தத்தனவ்வு அன்வாஅன், பல வகைகளாக வகையாகும். லா யூசிகா அத்துன், ஒரு எண்ணிக்கை அதை வரையறுக்க முடியாதே, அத்தகைய வகையாகும். லாக்கின்னஹா, என்றாலும் அந்த ஹிதாயத்து தன் அசிரு வரையறையாகிறது, அஜ்னாஸின், சில ஜின்சுகளிலே வரையறையாகிறது. முத்தரத்தபத்தின், வரிசலாக்கப்பட்ட சில ஜின்சுகளிலே என்ன செய்தது, வரையறையாகிறது. அல்லவ்வலு, முந்தினது, இஃபாதத்துல் குவா அல்லத்தி பிஹா யத்தமக்கனுல் மர்உ வல் இஹ்திதாயி, நேர்வழி பெறுவதிலிருந்து மனிதன் எதை கொண்டு சாத்தியமாகவானோ அந்த சக்திகளை தந்துடுறது. வா, நம்மளுக்கு அறிவு இருக்கு, சிந்தனை இருக்கு, இவைகளை வச்சு என்ன செய்யறது, சிந்திச்சு ஆராய்ச்சி செஞ்சு எவ்வளவு பேர் இஸ்லாத்துக்கு வர்றாங்களா இல்லையா? அறிவை வச்சு, அல்லாஹ் கொடுத்த அந்த குவத்தை வச்சு என்ன செய்யறது, இஸ்லாத்துக்கு வர்றாங்க. சிந்திச்சு வர்றாங்க. ஐயாமுல் ஜாஹிலியா காலத்திலேயே எத்தனை பேர் இஸ்லாம் முஸ்லீமா இருந்தாங்க. ஸெய்த் பின் அம்ர் பின் நுஃபைல் ஒருத்தங்க இருந்தாங்க. யாரு? ஸெய்த் பின் அம்ர் பின் நுஃபைல். பின்னால பைத்லாம் வருது, ரப்பன் வாஹிதன் அல்ஃப ரப்பின் அதீனு இதா தகஸ்ஸமத்தில் உமூரு தரக்துல் லாத்த வல் உஸ்ஸா ஜமீஆ கதாலிக் யஃபலு ரஜுல் பஸீருன்னு ஒரு பைத்லாம் வருது. பின்னால அவங்க பாடினது விளங்குதப்பா. ஸெய்த் பின் அம்ர் பின் நுஃபைல் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க முவஹிதா தான் இருந்தாங்க. விளங்குதப்பா. யூதர்கள்ட்ட போய் கேட்டாங்களா, உங்க மார்க்கத்துக்கு நான் வரட்டுமான்னு. தாராளமா வாங்க, அல்லாஹ்வுடைய கோபம் கிடைக்கும். நாங்க அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டு தானப்பா நான் தவிழ்வதற்காக என்ன செய்யறேன், உங்க மார்க்கத்துக்கு வர்றேங்கிற. இங்க வந்தா கோபம் கிடையாம, எங்க மார்க்கத்துல கையாடல் நடந்துருச்சு. எங்க மார்க்கத்துல இங்க வந்தா கோபம் தான் இருக்கும். சரி, அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கணும், ரஹமத்து கிடைக்கணும்னா என்ன செய்யா, அப்ப மில்லத்தி ஹனீஃபியாவுக்கு போங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் தான் அல்லாஹ்வுடைய அருளை பெற்று தருகின்ற மார்க்கம். அடுத்து நசாராக்கள்கிட்ட போனாங்களாம். புகாரி ஷரீஃப்ல வருது, நசாராக்கள்கிட்ட போய் உங்க மார்க்கத்துக்கு நான் வரலாம்னு நினைக்கிறேன், வரட்டுமான்னு. வாங்க, அல்லாஹ்வுடைய சாபம், வாங்க வந்தா அல்லாஹ்வுடைய சாபம் கிடைக்கும், லானத்து கிடைக்கும். நாங்க அல்லாஹ்வுடைய லானத்து விடுந்தானப்பா விரண்டோடி வருகிறேன். ரைட்டு தான், எங்க மார்க்கத்துல கையாடல் நடந்துருச்சு. எங்க மார்க்கத்துல இங்க வந்தா சாபம் தான். சரி, அருள் கிடைக்குன்னா என்ன செய்யா, இங்க மில்லத்தி ஹனீஃபியாவுக்கு போங்கன்னு தான் நசாராக்கள்ல உள்ள அறிஞர்கள் சொன்னாங்க. உடனே அவர் எப்படிதான் மூத்தா போனாராம், அதான் மில்லத்தே ஹனீஃபியான்னு தான் மூத்தா போனாராம் ஸெய்த். அப்படிங்களங்க. அப்ப அல்லாஹ்வுடைய அந்த ஹிதாயத்துல அல்லாஹ்வுடைய கொடுத்த அந்த அறிவை வச்சு சிந்திச்சு இளைஞர்கள் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதுல கட்டுப்பட்டவங்க தான் ஸெய்த் பின் அம்ர் நுஃபைல். அவரை ஒரு சமுதாயமா அல்லாஹ் எழுப்புவாங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரைட்டுப்பா. அப்போ முதல் ஹிதாயத் என்ன, அவ்வலு இஃபாதத்துல் குவா அல்லத்தி பிஹா யத்தமக்குல் மர்உ மினல் இஹ்திதாயி, நேர்வழி பெறுவதிலிருந்து மனிதன் எதை கொண்டு சாத்தியமாவானோ அந்த குவத்துகளை தருவது. இலா மசாலிஹியா, அவனுடைய நலவுகளின் பக்கம், அவனுடைய காரியங்களின் பக்கம், அவனுடைய நனவுகளின் பக்கம் நேர்வழி பெறுவதிலிருந்து ஒரு மனிதன் எதை கொண்டு சாத்தியமாவானோ அந்த குவத்துகளை என்ன செஞ்சிடறது, தந்துடுறது. கல் குவல் அக்கிலியா, கல் குவத்தில் அக்கிலியா, குவத்தி அக்கிலியாவை போல, வல் ஹவாசில் பாத்தினா, அந்தரங்க புலன்களை போல, மஷாயிரல் லாஹிரா, வெளிரங்க புலன்களை போல.
இவைகளையெல்லாம் தரும். அது சிந்திக்கணும். எழுதிக்கப்பா. அவாசே லாஹிரா அவாசே பாத்தினான். அவாசே லாஹிரான என்னப்பா? ஏய் தம்பி, ரெக்கார்டு பண்ணிக்கப்பா. என்னது எங்க அவ்வளவு முந்தினது இஃபாதத்துல் குவா அல்லத்தி பியா எத்தமக்கனு பிகல் மருவு அல்லத்தி பியா எத்தமக்கனுல் மருவு. மனிதன் எதை கொண்டு சாத்தியமாவான அந்த குவத்தை தர்றது. ஈத்திதாயி நேர்வழி பெறுவதிலிருந்து இலா மசாலியினுடைய நலவுகளின் பக்கம். இலா மசாலியின் அர்த்தம் அவனுடைய நலவுகளின் பக்கம் நேர்வழி பெறுவதிலிருந்து ஒரு மனிதன் சாத்தியமாவானே அந்த குவத்துகளை தந்துடுறது. கல் குவத்தே அக்கலியா கல் குவத்தில் குவத்தே அக்கலியாவை போல, வல் அவாசில் பாத்தினா அந்தரங்க புலன்களை போல, வல் மஷாயிரத்தில் லாஹிரா வெளிரங்க புலன்களை போல. அந்தரங்க புலன்களும் இருக்கு, வெளிரங்க புலன்களும் இருக்கிறது. வெளிரங்க புலன்கள் தான் ஐம்புலன். என்னது? குவத்தே சாமியா கேட்கும் புலன். இரண்டாவது குவத்தே பாசிரா பார்க்கும் புலன். மூணாவது குவத்தே ராயிகா சுவைக்கும் உணர்வு புலன். சுவைச்சீது எப்படி இனிக்குதா புளிக்குதா கசக்குதான்னு தெரியுது. நாலாவது குவத்தே ஷாமா முகர்ந்து உணர்தல். என்னது? மோர்ந்து உணர்ந்து மோரும் போது அது மணக்குதா அல்லது நாறுதான் தெரியும். அப்படித்தானே? அது ஷாமா குவத்தே ஷாமா. நாலாவது குவத்தே லாமிச தொட்டுணர்து. அஞ்சாவது தொட்டுணர்தல். தொட்ட உடனே இது மென்மையா இருக்கா கடுமையா இருக்கான்னு தெரிஞ்சிடும். இது வெளிரங்க புலன்கள். விளங்குதப்பா? அதுக்கடுத்து அந்தரங்க புலன்கள் 5 இருக்கு. என்னதுலாம்? குவத்தே ஹியாலியா ஒண்ணு, குவத்தே ஹியாலியா. இரண்டாவது குவத்தே வஹ்மியா. விளங்குதா? குவத்தே ஹியாலியா கற்பனைகள்ல சில விஷயங்கள் இருக்கும். குவத்தே வஹ்மியா ஒரு வஹ்மு யூகம். மூணாவது குவத்தே ஹாஃபிதா. இப்ப நம்ம மனநம் செஞ்சு வைக்கிறோம், அவையில ஃபுல்லா பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒண்ணு இருக்குது. அதுதான் குவத்தே ஹாஃபிதா. நாலாவது குவத்தே முத்தசர்ரிஃபா செயல்படுகின்ற குவத்தின் ஒண்ணு இருக்கு. அறிவு சொன்ன உடனேதான் என்னது செயல்பட ஆரம்பிக்குது. குவத்தே முத்தசர்ரிஃபா. ஐந்தாவது இஸ்ஸே முஸ்தரிக். என்னது? இப்படி இது அந்தரங்க புலன்கள். இதெல்லாம் அப்ப வெளிரங்க புலன்களையும் தந்திருக்கிறான், அந்தரங்க புலன்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான். விளங்குதுங்களேங்க? அதை வச்சு என்ன செஞ்சுக்கிறது? நம்ம ஹிதாயத்தை அடைகிறது. ரைட்டா? எடுத்தனப்பா. அவாசே பாத்தினா அவாசே லாஹிரா மஷாயிரே லாஹிரா. வஸ்தானி இரண்டாவது நசபுத்தலாயில் ஆதாரங்களை ஏற்படுத்துவது. அல் ஃபாரிகத்தி பைனல் ஹக்கி வல் பாத்தில் ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியிலே பிரித்தறிவிக்கின்ற ஆதாரங்களை ஏற்படுத்துவது. இரண்டாவது ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியிலே நல்லது கெட்டதுக்கு மத்தியிலே ஆதாரங்களை ஏற்படுத்துவது. இப்படி இதாயித்து எடுத்தா. அப்ப இரண்டாவது வஸ்தானி நசபுத்தலாயில் ஆதாரங்களை ஏற்படுத்துவது. எப்படிப்பட்ட ஆதாரங்கள்? அல் ஃபாரிகத்தி பைனல் ஹக்கி வல் பாத்தில் ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியிலே பிரித்து காமிக்கின்ற, வஸலாஹி வல் ஃபஸாதி நல்லது கெட்டதுக்கு மத்தியிலே பிரித்தறிவிக்கின்ற சொல்லுப்பா ஆதாரங்களை ஏற்படுத்தி இதாயத்து கொடுக்கிறது. இலைஹி இதன் பக்கமே அஷார பாருங்க. இலைஹி இதன் பக்கமே அஷார அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுட்டி காட்டுகிறான். ஐசு கால் அவன் சொல்லுகின்ற விதத்தில் வதைனாகுன் நஜ்தைன் அவர்களுக்கு 2 வழியையும் காட்டிட்டோம். நல்ல வழி எது கெட்ட வழி எதுன்னு மனிதனுக்கு காட்டி தந்தோம்ல. நல்ல வழி எது கெட்ட வழி எதுன்னு மனிதனுக்கு எடுத்து செஞ்சிட்டோம், காட்டி தந்துட்டோங்கிறான். எடுத்தன பார்த்து வைக்கிறது. வதைனாகுன் நஜ்தைன் 2 வழியும் காட்டி தந்தோம். கால மேலும் சொல்லுகிறான் வதைனாகும் இந்த சமூக கூட்டத்தினர்களுக்கு நேர்வழி காட்டினோம். ஆனால் ஃபஸ்தஹப்புல் அமா அவங்க கூட்டுத்தனத்தை விரும்பி விட்டார்கள். அவங்க எதை விரும்பிட்டாங்க? ஆமா அலல் ஹுதா நேர்வழிக்கு பாரமாக குருட்டுத்தனத்தை விரும்பிட்டாங்க. அப்ப நல்லது கெட்டது எதுங்கிறது ஃபுல்லா காமிச்சிட்டோம்.
வஸ்ஸாலிசு மூணாவது விளங்குதப்பா அல் ஹிதாயத்து நேர்வழி காட்டுவது பி இருசாலி ருசுலி ரசூல்மார்களை அனுப்பி இன்சாலில் குத்துபி வேதங்களை இறக்கி ரசூல்மார்களை அனுப்பி வேதங்களை இறக்கி நேர்வழி காட்டுறது. நம்மளுக்கு அப்படிதான் செஞ்சிருக்கான். நபிமார்களை அனுப்பி வேதத்தையும் தந்திருக்கான் நம்மளுக்கு. சாலிசு மூணாவது அல் ஹிதாயத்து நேர்வழி காட்டுவது இருசாலி ருசுலி ரசூல்மார்களை அனுப்பி இன்சாலில் குத்துபி வேதங்களை இறக்கி நேர்வழி காட்டுவது. ஐயாகா இவைகளைத்தான் ஆனா கௌலிஹி தன்னுடைய சொல்லை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடுகிறான். என்ன சொல்லு? வஜஅல்நாஹும் அவர்களுக்கு நாம் ஆக்கினோம் இம்மத்தன் தலைவர்களை ஆக்கினோம். எப்படிப்பட்ட தலைவர்கள்? ஏதூன நேர்வழி காட்டுவார்களே பி அம்ரினா நம்முடைய உத்தரவை கொண்டு நேர்வழி காட்டுவார்களே அந்த நபிமார்களை ஆக்கினோம். தலைவர்கள்னா இமாம் நபிமார்கள் தான். கௌலிஹி இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லை கொண்டு தான் நாடுகிறான். என்ன சொல்லு? இன்னஹாதல் குர்ஆன இந்த குர்ஆன் எய்தியில் இல்லத்தி யாக்குவோம் இது செவ்வையா இருக்குமோ அப்படிப்பட்ட வழியை அவர்களுக்கு இந்த குர்ஆன் காட்டும். எடுத்தனப்பா மூணாவது நபிமார்களை அனுப்பி வேதங்களை இறக்கி நேர்வழி காட்டுறது மூணாச்சா. நாலாவது ஒரு ராபிஉ ஐ யக்ஷிஃப அலா குலூபிஹிம் அவருடைய கல்புகளை திறந்து விடுவது. அவன் கல்புகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு திறந்து விடுவது. ஐ யக்ஷிஃப அலா குலூபிஹிம் அஸ்ர்ர ரகசியங்களை என்ன செஞ்சிடுறது? சராயிரவா ரகசியங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு கல்புகளுக்கு திறந்து விட்டுருவான். ஐயகிஷிபாலா குலூபியுடைய கல்புகள் மீது திறந்து விட்டுருவான். சராயிர ரகசியங்களை திறந்து விடுவான். யுரியகும் அவர்களுக்கு அவன் காட்டுவான். அல்ல அஷியா எல்லா விஷயங்களையும் காட்டி தந்துடுவான். கமாஹிய அது இருக்கிற மாதிரியே காட்டி தந்துடுவான். ஒரு வஸ்துக்கு என்னென்ன தன்மைகள் இருக்குங்கிறத காட்டி தந்துடுவான். பில் வஹி வஹியின் மூலமாகவோ பில் இல்ஹாமி உதிக்க செய்வதன் மூலமாகவோ வல் மனாமாத்தி சாதிகத்தி உண்மையான கனவுகளின் மூலமாகவோ உண்மையான கனவுகளின் மூலமாகவோ விளங்குதப்பா கல்புகளிலே உதிக்க செய்வதன் மூலமாகவோ வஹியின் மூலமாகவோ விளங்குதப்பா அது எப்படி இருக்கிறதோ அந்த ஒன்றின் பிரகாரம் விஷயங்களை என்ன செஞ்சிடறது அவர்களுக்கு காட்டி தருவது. வஹாதா இந்த நாலாவது பங்கு கிஸ்முன் ஒரு பங்கா இருக்கும். யுக்தசுபி நைலிகி இதை அடைவதை கொண்டு குறிப்பாக்கப்படுவார்கள். அம்பியாவு வல் அவுலியாவு நபிமார்களும் அவுலியாக்களும் இறைநேச செல்வர்களும் குறிப்பிடப்படுவார்களே அதை அடைவதை கொண்டு குறிப்பாக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட பங்கா இருக்கும். அல்லாஹ் தஆலா வலிமார்கள் கூட்டத்தில் சேர்த்து இந்த நாலாவது ஹிதாயத்தை நமக்கு எல்லாம் தருவானாக. வஹாதா கிஸ்முன் இந்த நாலாவது ஒரு பங்கு யுக்தசுபி நைலிகி இதை அடைவதை கொண்டு குறிப்பாக்கப்படுவார்கள். அல்ல அம்பியாவு வல் அவுலியாவு அம்பியாக்களும் அவுலியாக்களும் குறிப்பாக்கப்படுவார்கள். வையாகு இதைத்தான் அனாபி கௌலிஹி தன்னுடைய சொல்லை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடுகிறான். உலையிகல்லதீன அதல்லாஹ் இவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டினானே அப்படிப்பட்டவர்கள். அல்லாஹ்வே டைரக்டா நேர்வழி காட்டியது. உலையிகல்லதீன இவர்கள் அதல்லாஹு அல்லாஹ் நேர்வழி காட்டினானே அப்படிப்பட்டவர்களா இருக்கும். வபி ஹுதாஹு முக்ததி இவர்களுடைய வழியை துயருங்கள். இவருடைய வழியை துயருங்கள். வல்லதீன மேலும் வல்லதீன ஜாஹது ஃபீனா நம்முடைய பாதையிலே யார் யாரெல்லாம் போராடுகிறார்களோ நகதி என்னகும் அவர்களுக்கு நேர்வழி காட்டுவோம். சுபலனா நம்முடைய வழிகளை என்ன செய்வோம்? நேர்வழி காட்டுவோம். சரி, இப்ப அடுத்து இவங்க எல்லாம் இதாயத்துல தானே இருக்காங்க. ஏன் இதாயத்து தாங்க? ஏன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அவன் எப்படிப்பட்டவன்? அர் ரஹ்மான் நல்லோர் பொல்லோர் எல்லோருக்கும் இந்த உலகத்தில் உதவி செய்யக்கூடிய ரஹீம் மறுமையிலே மூமின்களுக்கு மட்டும் உதவி செய்யக்கூடிய மாலிகி யௌமித்தீன் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியா இருக்கிற அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் சொல்லும் போது அவங்க இதாயத்துல தானே இருக்கிறாங்க. இதாயத்து உள்ளவங்க தானே அப்படி சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் அப்படி இருக்கவே ஈதின சிராத்துல் முஸ்தகீம் யா சொல்லப்படுது. என்ன அதுக்கு விளக்குறாங்க. விளக்குதா? வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதில் படிச்சதெல்லாம் விளங்குச்சடா, இதில் அழகா படிங்கடா.